திருப்பூரில் வெளிமாநில தூய்மை பணியாளர்கள் கழிப்பறைக்குள் தங்க வைக்கப்பட்டதற்கு அன்புமணி ராமதாஸ் கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுவா திமுக அரசின் சமூக நீதி என்று வினவியுள்ள அவர், இது தொடர்பாக விசாரணை நடத்தி தவறு செய்த அனைவரையும் தண்டிக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தியுள்ளார். பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில், திருப்பூர் மாநகராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் பொது கழிப்பறைகளை பராமரிப்பதற்காக அழைத்து வரப்பட்ட வெளிமாநில தூய்மை பணியாளர்களை ஒரு மாதத்திற்கு மேலாக திருப்பூரில் உள்ள நஞ்சப்பா மாநகராட்சி மேல்நிலைப் பள்ளியின் கழிப்பறைக்குள் தங்க வைத்திருந்தது பெரும் அதிர்ச்சியளிக்கிறது என குறிப்பிட்டுள்ளார். ஏராளமானோர் பயன்படுத்தும் கழிப்பறைக்குள் தங்கியபடியே அந்த தூய்மை பணியாளர்கள் சமைத்து உண்டு உறங்கி வந்திருக்கின்றனர் என்ற செய்தியை கேட்கும் போதே நெஞ்சம் பதறுகிறது. வெளிமாநில தொழிலாளர்கள் தூய்மை பணிக்காக அழைத்து வரப்படும் நிலையில் அவர்களுக்கு உழைப்புக்கேற்ற ஊதியம், சத்தான உணவு, பாதுகாப்பான தங்குமிடம் ஆகியவற்றை உறுதி செய்ய வேண்டியது தமிழக அரசு மற்றும் திருப்பூர் மாநகராட்சியின் கடமையாகும். ஆனால் வாழ தகுதியற்ற, நாற்றம் வீசக்கூடிய அறையில் அவர்கள் ஒரு மாதத்திற்கு மேலாக அடைத்து வைக்கப்பட்டிருந்ததை அரசும் மாநகராட்சியும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தன. தொழிலாளர்கள் மிக அவலமான சூழலில் தங்க வைக்கப்பட்டிருக்கும் காணொலி வெளியாகி வேகமாக பரவத் தொடங்கிய நிலையில் பழியை ஒப்பந்ததாரர் மீது போட்டு அரசும் மாநகராட்சியும் தப்பிக்க பார்க்கின்றன. இது கடுமையாக கண்டிக்கத்தக்கது. தூய்மை பணியாளர்கள் தங்குவதற்காக தூய்மை பணிகளை ஒப்பந்தம் எடுத்திருந்த ஒப்பந்ததாரர் வேறு இடத்தை வாடகைக்கு எடுத்து கொடுத்திருந்ததாகவும், ஆனால் தொழிலாளர்கள் தவறுதலாக கழிப்பறைக்குள் தங்கிவிட்டதாகவும் திருப்பூர் மாநகராட்சி ஆணையர் பவன்குமார் கூறியிருக்கிறார். ஆயிரக்கணக்கான மாணவர்கள் பயிலும் பள்ளியின் கழிப்பறைக்குள் தொழிலாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருப்பது மாநகராட்சி நிர்வாகத்திற்கு தெரியாதா? அப்படி தெரியவில்லை என்றால் மாநகராட்சி முற்றிலுமாக செயல் இழந்து விட்டதாகத்தான் பொருள். இதுபோன்ற அபத்தமான விளக்கங்களின் மூலம் உண்மையை மறைத்துவிட முடியாது. தமிழ்நாட்டில் தூய்மை பணிகள் தொடங்கி ஓட்டுநர், நடத்துனர் பணிகள், அரசு அலுவலகங்களில் எழுத்தர் பணிகள் வரை அனைத்தும் குத்தகை முறையில் ஒப்பந்தம் விடப்படுகின்றன. குத்தகை முறையில் பணியமர்த்தப்படுபவர்கள் எப்படியெல்லாம் சுரண்டப்படுவார்கள், அதை அரசும் அதன் அமைப்புகளும் எவ்வாறு வேடிக்கை பார்த்து கொண்டிருக்கும் என்பதற்கு இதுதான் மிக மோசமான எடுத்துக்காட்டு. அனைவருக்கும் சமூக நீதி வழங்கப்படுகிறது, அனைவரின் உரிமைகளும் பாதுகாக்கப்படுகின்றன என்றெல்லாம் மூச்சுக்கு 300 முறை தம்பட்டம் அடித்துக் கொள்கிறது திமுக அரசு. ஆனால் ஒரு மாதத்திற்கு மேலாக தொழிலாளர்களை கழிப்பறையில் தங்க வைத்திருக்கிறது திமுக அரசு. இதுவா சமூக நீதி? மிக கொடுமையான இந்த குற்றத்தில் ஒப்பந்ததாரரின் மீது பழியை போட்டு அரசு நிர்வாகம் தப்பிவிடக்கூடாது. இது தொடர்பாக விசாரணை நடத்தி தவறு செய்த அனைவரையும் தண்டிக்க வேண்டும். அரசு துறைகளில் குத்தகை முறை தொழிலாளர் நியமனத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நிலையான தொழிலாளர்களை நியமிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அன்புமணி வலியுறுத்தியுள்ளார்.